கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வெக்கேஷனை அவங்க நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா என்ஜாய் பண்ணட்டும். அதுக்காக மனமும் சுவையும் சேனல்ல கிட்ஸ் ஃபேவரட் வீடியோஸ் நிறைய போட போறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஃபேவரட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே இருக்க தோலை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. இந்த மாதிரி மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்புக்கு நீளமாக இதை கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி அதே மாதிரி இருக்கும். 2 உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அடுத்ததான் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பச்சை தண்ணியில் போட்டு வச்சிருந்த உருளைக்கிழங்க இப்போ சுடு தண்ணியில் போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வெந்தா போதும், அதிகமாக வேக வைக்க வேண்டாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கும் போது நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வெளியில கிறிஸ்பியாக உள்ள கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அதிக நேரம் விட்டுட்டிங்கன்னா ஓவர் பாயில் ஆகிடும். நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே நல்லா விரிச்சு விட்டுருங்க. தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு டிஷ்யூ வச்சு இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நார்மலாக காட்டன் டவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் சேர்த்துருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு உருளைக்கிழங்கு மேலே எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே உள்ளார சேர்த்துருங்க. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே அது கருக ஆரம்பிச்சிடும். அதனால மிதமான ஹீட்டில் வச்சு பொரிச்சுக்கோங்க. 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இதை லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விடுங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணும் போதே தெரியும் மேலே கிறிஸ்பியாக இருக்கிறது. அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஆயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதை டிஷ்யூ பேப்பர் மேலே மாற்றிடுங்க. எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் ஆகிடும். இது போல் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்பியாக இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக மறுபடியும் எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரு தடவை எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த டைம் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு பொரிச்சிடலாம். கலர் மரம் இருக்க இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பொரிச்சனால ரொம்ப நேரம் பொரிக்க வேண்டாம். ஒரு 1 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான். 1 நிமிஷம் இதை நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதான். நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. இதுல உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் அப்படியே இது மேல தூவி விட்டுருங்க. உப்பு எல்லா சைடும் போற மாதிரி நல்லா இதை குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. செகண்ட் டைம் பொரிச்சனால இப்ப பாருங்க கிறிஸ்பியாவே இருக்கு. நல்ல கிறிஸ்பியா இருக்கு. உள்ளார நல்ல சாஃப்டாவும் இருக்கு. இதுல இருக்க பாதியை என்னோட கிட்ஸ் காலியே பண்ணிட்டாங்க. கண்டிப்பா உங்களோட கிட்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷஸ் என்னோட ஷேர் பண்ணி வச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.